ஏழை மக்கள், சாதாரண மக்கள் வந்து நகை வாங்கணும் அப்படின்னாலே பெரிய கடைக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. சரி நம்மள்ட்ட உள்ள பட்ஜெட்டுக்கு அங்கே வாங்க முடியுமா? அங்கே நமக்கான நகைகள்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடைகளுக்கு தான் போவாங்க. அந்த சின்ன சின்ன கடைகள்லையுமே அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில அங்கே வந்து 22 கேரட் 24 கேரட் நகையெல்லாம் சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அதை செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது கம்மியான நகையை, அதாவது 9 கேரட்டோ 18 கேரட்டோ கொடுத்துட்றாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அங்கே வந்து இது போல் போலி தங்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது போல் வியாபாரிகள்லாம் சொல்லுவாங்க அப்படி ஏதாவது மாற்றி கொடுத்துட்றாங்களா மக்கள்கிட்ட? ஒன்று வந்து கட்டாயம் சென்னையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஹால்மார்க் பண்ண நகைகள் தான் விற்கணும் அப்படின்ட்டு சட்டத்திட்டம் இருக்குது. எப்பயுமே 100 பேர் அப்படி இப்படி இருக்க தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியல. அந்த 5% பேர் வந்து கம்மியான கேரட் நகைகளை அதிகப்படியாக சொல்லி விற்கிறது உண்டு. அதுவும் கொஞ்சம் படிக்காத மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் சில பேர் நம்பிக்கையின் பேரில் போய் வாங்குகிறாங்க. வாங்குறப்போ அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கொடுக்கணும். அதை இவங்களும் சில தப்பு பண்ணுறாங்க. அவங்களும் எமர்ஜென்சிலே பார்க்காம வாங்கிட்டு போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும்? அதில் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் வந்த இது ஹால்மார்க் தானே கேட்குறீங்க, ஹால்மார்க் உள்ள நகையில நான் விற்கிறேன் அப்படின்ட்டு பல லேடிஸ்லாம், வயசானவங்க லேடிஸ்லாம் வர்றப்போ ஹால்மார்க் சிம்பிள் இருக்கும். ஆனால் அதில் 916 இருக்காது, 750 இருக்கும். அதை ஹால்மார்க்கு அப்படின்ட்டு 916க்கு உண்டான காசு 10,150 ரூபா வாங்கிட்டு அதே விலைக்கு கொடுத்துட்டு, ஆனால் இது வந்து 18 கேரட்டு. அது மாதிரி நிறைய புகார்கள் கூட வந்துச்சு. அப்புறமேட்டு இதை பற்றி நம்ம கோல்டு குரு சேனலில் கூட எஜுகேட் பண்ணோம் எல்லாத்துக்கிட்டையுமே. நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள், அந்த சிம்பிளை பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா கடைக்காரர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க செய்கிறது நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா இந்த பக்கமும் கூட கருப்பாடு இருக்க தான் செய்யுது. எல்லா நேரத்துலையும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு தலைவர் ஏற்கனவே பாடி வச்சுருக்காரு. அது மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லா நேரத்துலேயும் எல்லா காலகட்டத்திலையும் வரதான் செய்யும். மக்கள் தான் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கணும்.